காணி உரிமை வழங்காமல் மலையக மக்களுக்கு எத்தனை வீடுகளை அமைத்து கொடுத்தாலும் அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. அதனால் அரசாங்கம் காணி உரிமை வழங்குவதாக தெரிவித்தால் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார். பார்லிமெண்டத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் 5ஆம் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மலையகத்தில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த ஸ்மார்ட் வகுப்பறை இந்திய அரசாங்கத்தின் ஊடாக எமக்கு வழங்கப்படும் நன்கொடையாக மாற இலங்கை அரசாங்கம் ஒன்றும் அங்கு ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதில்லை. இதற்காக இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் இவர்கள் ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்கு 266 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த பணத்தை கொண்டு எப்படி ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்க முடியும் என கேட்கிறேன். அத்தோடு வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் 1700 ரூபாய் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஆட்சியில் இருந்த போது அன்று 1700 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்த போதும் ஜீவன் தொண்டமான் காட்டிக் கொடுத்து விட்டார். 2130 ரூபாய் பெற்றுக் கொடுப்போம் என எதிர்க்கட்சியில் இருந்த அனைவரும் தெரிவித்தார்கள். இப்போது ஜனாதிபதி 1700 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்த போதும் அதற்கு ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இது நியாயமா? தோட்ட கம்பெனிகள் தனியார் துறை அவர்களோடு இணக்கப்பாட்டுக்கு வந்து இதனை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் தெரிவித்த 1700 ரூபாய் சம்பளம் 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் ஊக்குவிப்பு கொடுப்பனவும் என்ற அடிப்படையில் ஆகும். ஆனால் ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் முடிந்தால் தோட்ட கம்பெனிகளோடு கலந்துரையாடி அடிப்படை சம்பளத்துக்கு 1 ரூபாய் அதிகரித்து காட்டுங்கள் என சவால் விடுப்பதாக, இந்த அடிப்படை சம்பளத்தில் 1 ரூபாயினும் கூட்டி காட்டி நீங்கள் அந்த விடயத்தை செய்து காட்டுகின்றதாக சவால் விடுப்பதாக ஜீவன் தொண்டமான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேற்று தினம் பார்லிமெண்டத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது முடியாது என்பதாக தெரிவித்திருக்கிறார். அது முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். பெருந்தோட்ட மக்கள் இலங்கை பிரஜைகளாக நடத்தப்படுவதில்லை, மாறாக பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரஜைகளாக நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு பெருந்தோட்ட முகாமையாளரே அனுமதி வழங்க வேண்டும். இதனை மாற்றியமையுங்கள். கடந்த அரசாங்கத்தையோ என்னையோ திட்டுவதால் மலையக மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. அதனால் அவர்களின் விடயத்தில் நிலையான தீர்மானம் ஒன்று எடுக்குமாறு தெரிவிக்கின்றோம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.